இந்த திருச்சி கிழக்கு தொகுதி வந்து என்னுடைய செல்லை பிள்ளைங்கிறாரு. ஐயோ ஜனங்களே ஜாக்கிரதையா இருக்கு. நான் இப்ப என்ன கேட்கிறேன், இதெல்லாமா ஒரு சீஃப் மினிஸ்டர் பிரச்சனை? ஒரு சீஃப் மினிஸ்டருக்கு முன்னாடி என்னென்ன பிரச்சனை இருக்கு? தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய உரிமைகளை நீ தந்தீங்களா? இன்னைக்கு டி.கே. சிவகுமார் பக்கத்து மாநிலத்தின் முதலமைச்சர் பேசியிருக்காரு. திமுகவும் ஸ்டாலின் இருக்க வரைக்கும் தான் எங்களுக்கு பிரச்சனை மேகதாதுக்கு, இனிமேல் எங்களுக்கு பிரச்சனைங்கிறார். இதை கேட்டதற்கு பிறகு இந்த காங்கிரஸ்காரர்கள், இங்க இருக்க 2 அமைச்சர்கள் அதுக்கு தான் எதிர்வினையாற்றிருக்கீங்களா? முதலமைச்சர் அவர்களே உங்களை சொல்றாரு, நீங்க ஒரு ஆளே இல்லைன்றாரு, அவரு எங்களுக்கு பிரச்சனையே இல்லைன்றாரு. எங்க ஆட்சி திமுக ஆட்சி, ஆட்சி, அந்த ஆட்சி போய்விட்டது. எங்க தயவில் இருக்கிற ஆட்சி தான் இப்ப நடக்குதுன்னு பட்டவர்த்தம் சொல்றாரு. டி.கே. சிவகுமார் பதில் என்ன? அப்புறம் பச்சை துண்டை போட்டு சொன்னீங்களே, நான் விவசாய மகனாக பிறப்பாம இருப்பதற்கு வருத்தப்பட்டேன். நான் விவசாய வீட்டு புள்ள, 8வது புள்ள, நான் கடைசி புள்ள. எனக்கு வந்து ஏறு ஓட்ட தெரியும், தண்ணி பாய்ச்ச தெரியும், உழவு ஓட்ட தெரியும், வண்டி மாடு ஓட்டிருக்கேன், எல்லாம் பண்ணிருக்கேன். நீங்க ஐயோயோ எனக்கு விவசாய பிள்ளையா பறக்காம போயிட்டு இன்னைக்கு பாத்தீங்களா டிவிய? விவசாயிகள் போராடுறாங்க, பணமா நடிச்சுக்கிட்டு போராடுறாங்க. இந்த ஆட்சியில நாங்க பணம் ஆகி கொண்டிருக்கிறோம்னு. இன்னொன்னு கேட்கறேன், எங்களை 6 மாசம் கேள்வி கேட்காதுன்னு சொன்னீங்களே, நீங்க 6 மாசம் இல்ல 6 வருஷம் கூட நான் கேள்வி கேட்கல. உங்களுடைய தேர்தல் அறிக்கையில உங்களுடைய நடத்தையில நாணயம் இருக்கா? ரிசர்வ் பேங்க் கைட்லைன்ஸ் இல்லாம நீங்க விவசாய கடனை முழுசா தள்ளுபடி முடியாது. 2025 கைட்லைன்ஸ். நீங்க 2026 தானே தேர்தல் அறிக்கை தயாரிக்கிறீங்க. அந்த அறிக்கை தயாரிக்கும் போது இப்படி ஒரு சட்டம் இருப்பது என்பதை தெரியாமல் கூட ஒரு அரசியல் கட்சி நீங்க வந்து தேர்தல் அறிக்கை கொடுத்தா உங்களுக்கு என்ன பேர் வைக்கலாம்? ரொம்ப கல்வியாளர்கள் பேர் வச்சிடலாமா? மெத்த படித்தவர்கள் பேர் வச்சிடலாமா? பேர் அறிவாளர்கள் பேர் வச்சிடலாமா? ஞானிகள் பேர் வச்சிடலாமா? நீங்களே ஒரு வார்த்தையை சொல்லுங்களேன். அப்ப நீங்களே ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு அதை முடிக்க முடியாம இப்ப புது புது சீனிங்களா வைக்கிறீங்க 200 யூனிட் கரண்ட்டுக்கு. அப்புறம் கச்சத்தீவு வந்து நீண்ட நாள் எங்களுடைய தமிழர்களுடைய பிரச்சனை, மீனவர்களுடைய பிரச்சனை. அதை கேட்டிருக்கேன்னு சொல்லுங்க, கேட்போம்னு சொல்லுங்க, போராடுவோம்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறோம். அதுல அரசியல் சட்ட சிக்கலே இருக்கு. தமிழ்நாடு அரசாங்கத்தினுடைய சட்டமன்றத்தினுடைய அனுமதி இல்லாமலேயே அன்றைக்கு கச்சத்தீவை மத்திய அரசாங்கம் தாரை வார்த்தது. அதை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி கலைஞர் தலைமையில் சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு கண்டித்திருக்கிறது. எல்லா ஆவணங்களும் இருக்கு. உடனே நீங்க செஞ்சு கொடுக்கணும் அவசியம் இல்ல. ஆனா குறைந்தபட்ச ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணாம் அவங்க அமைச்சர்களுக்கு. என்ன அமைச்சர்கள் அவர்கள்? கச்சத்தீவை பத்தி பேசினா நோ கமெண்ட்ஸ். திருவள்ளுவர் சிலையை பத்தி காவி சிலை அடிக்கிறார் கவர்னர் கேட்டாக்க அதை இப்ப பேச வேணாம். அப்புறம் பக்ரீத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு. எங்கள் கட்சியின் சார்பில் சரவணன், கழகத்தினுடைய துணை பொதுச்செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் கவிஞர் கனிமொழி எல்லாம் அதை கண்டிச்சிருக்காங்க. நீங்க வந்து என்ன பேசுறீங்க? மாநில உரிமையை விட்டுக் கொடுக்க மாட்டேன் போனீங்களே, பிரதமர் என்ன கேட்டு வந்தீங்க? மதச்சார்பு விட்டுக் கொடுக்க மாட்டேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் உங்களுடைய பதில் என்ன? உங்க கமெண்ட்ஸ் என்ன? அப்பீல் போக போறீங்களா? என்ன பண்ண போறீங்க? எதுவுமே இல்லையே. இப்படி இந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு இன்றைக்கு எலக்ட்ரிசிட்டி ஸ்கேர்சிட்டி திமுக ஆட்சி மேல பழி போடுறீங்களே. ஏன் கோடை காலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் பேக்கர் கார்டு இருக்கு. ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதத்தில் தமிழ்நாட்டில் எவ்வளவு கூடுதல் மின்சாரம் தேவைப்படும்? அது ஜெயலலிதா காலத்திலிருந்து, எங்களுடைய காலத்திலிருந்து, எடப்பாடி காலத்திலிருந்து பேக்கர் கார்டு, ட்ராக்கர் கார்டு இருக்கு. வழக்கமா ஒரு அரசாங்கம் என்ன பண்ணுவோம்னா எந்த பருவ காலத்தில் எவ்வளவு தேவைப்படும் அப்படிங்கறது நினைச்சு போர்சி பண்ணி முன்கூட்டியே அறிந்து அதற்கான கூடுதல் மின்சாரத்தை பெற வேண்டும். கூடுதல் விலையாக இருந்தால் கூட அதையும் சேர்த்து அமைச்சரவையில் பெற்று ஒப்புதல் பெற்று வேற வழி இல்ல நாங்க வாங்குறோம்னு சொல்லணும். அதை செய்யறது கூட துப்பு இல்ல உங்களுக்கு. கரண்ட் இப்ப போயிடுச்சுன்னா காரணம் வந்து ஸ்டாலின்ங்கிறீங்க, திமுகங்கிறீங்க. ப்ரோ, சீஃப் மினிஸ்டர் ஆனரபிள் விஜய் ப்ரோ, ரியலி வி ஆர் அஃப்ரைட் ப்ரோ. எங்க போயிட்டு இருக்குன்னு தெரியல ப்ரோ. தூக்கம் வர மாட்டேங்குது ப்ரோ. ஒண்ணுமே சரியில்லையே ப்ரோ. தொலைகால திட்டமும் ஒண்ணும் கிடையாது, டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் ஒண்ணும் கிடையாது. என்ன பண்றதுன்னு தெரியல ப்ரோ. ஏதாவது ஒரு நல்ல முடிவு எடுங்க ப்ரோ, இல்லைன்னா நல்லா இருக்காது ப்ரோ. எங்களுடைய தலைவர், எங்களுடைய திமுக திராவிட முன்னேற்ற கழகம் உங்களுடைய நியாயமான எல்லா செயல்களுக்கும் உடனிருக்க தயாராக இருக்கிறது. ஆனால் இப்படியெல்லாம் ஒரு ஒரு முதிர்ச்சி இல்லாத, முன்னனுபவம் இல்லாமல் போவதில் தவறில்லை. ஆனால் முதிர்ச்சி இல்லாத, பக்குவம் இல்லாத, எதை பற்றியும் சிந்திக்காத ஒரு தாந்தோணித்தனமான அரசாங்கத்தை தந்து கொண்டிருக்கிற முதலமைச்சர் அவர்களே, உங்களை தமிழ்நாட்டு மக்களின் சார்பில், வாக்களித்த மக்களின் சார்பில், வாக்களிக்காத மக்களின் சார்பில், அப்புறம் சொல்றீங்க ஒரே தலைவர், ஒரே நம்பிக்கை நான் தான்ங்கிறீங்க. உங்களுக்கு ஓட்டு போட்டு 35% தான். பார்லிமெண்டரி டெமோக்ரஸில யூ சக்சீடட், நோ டவுட், ஐ டு அட்மிட். நாடாளுமன்ற தேர்தல் முறையில் நீங்கள் வெற்றி பெற்று விட்டீர்கள்.
ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் தான் தலைவன் சொல்ல உங்களுக்கு எந்த அதிகாரமும் இல்ல, எந்த அனுமதி இல்ல. ஏன்னா 65% பேர் உங்களை வேணான்னு ஓட்டு போட்டுருக்காங்க. I do not mean that you are not competent under constitution methodology. நீங்க அரசியல் சட்டப்படி சரின்னு சொல்லல, அரசியல் சட்டப்படி அதுதான் சரி, எலக்ட்ரல் பாலிசி. ஆனால் மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை வேண்டாம் என்று நிராகரித்தவர்கள் 65% இருக்கிறார்கள். அந்த 65%த்தில் இன்னும் ஒரு 10-15% உங்கள் பக்கம் பெறுவதற்கு முயற்சி எடுங்கள். எங்களை, எங்கள் தலைவரை எப்போது பார்த்தாலும் குறை சொல்லி அதில் எல்லலும் துழலுமாக பேசி நக்கல் நையாண்டி பேசி உங்களுடைய முதலமைச்சர் என்ற நாற்காலிக்கு உள்ள தகுதியை குறைத்துக் கொள்ளார்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். சார், நேற்று வந்து இவ்வளவு விஷயம் பேசியிருக்காங்க. உங்களோட தோழமைகள் இருந்த கட்சிகள் இப்ப அவங்க இருக்கிறவங்க இந்த விஷயத்துக்கு சரியா எதிர்வினை ஆற்றினாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? நான் அதுதான் மொத்தமா சொன்னேன். கான்ஸ்டிடியூஷனல் மொராலிட்டின்னு ஒன்று இருக்கு. அதாவது ஒரு அரசாங்கம் இருக்கணுங்கிறதுக்காக இன்னொரு அலைன்ஸ்ல ஜெயிச்சவங்க வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குற நான் ஒத்துக்கிறேன். சிபிஐ சிபிஎம் ஒத்துக்கிறேன். மற்றவங்களை நான் விமர்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே விமர்சனங்கள்லாம் சோசியல் மீடியாலாம் பார்த்துருப்பீங்க. இப்ப நான் சொல்ல வர்றது, இன்னொரு அணியில இருந்து வெற்றி பெற்ற பிறகு அவர்களுடைய தயவோடு ஆட்சி அமைத்ததற்கு பிறகும் நீங்கள் ஏதோ 185 சீட்டு பிடிச்சிட்ட மாதிரி கை காலெல்லாம் ஆட்டிட்டு பேசுறீங்களே, கை இப்படி போகுது இப்படி போகுது. நான் என்ன கேட்கிறேன், சட்டமன்றத்தில் எங்க போச்சு உங்க கை? பேப்பர் வச்சுட்டு பேசிட்டு என்ன அர்த்தம்? ஏன் பவுனீங்க? எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் கேட்ட கேள்வி உங்களால ஏன் பதில் சொல்ல எதிர்கொள்ள முடியல? உங்க பாடி லாங்குவேஜ் எங்க போச்சு அன்னைக்கு? மை சின்சியர் அப்பீல் டு தி பிரஸ். நான் தயவு பண்ணி கேட்கறேன், ஏதோ அவரை வெறுத்து கேட்கல. 2 பாடி லாங்குவேஜையும் 2 டோன் அண்ட் டனாரையும் நீங்க வந்து ஒப்புமை செய்யுங்க. அதற்கு பிறகு இவருடைய ஆளுமை என்ன, இவர் என்ன செய்ய போகிறார், என்ன டெலிவரி கொடுக்க போறார் அப்படிங்கறத நீங்க தான் தீர்மானிக்கணும், மக்கள் தான் தீர்மானிக்கணும். என்ன விமர்சனம் வச்சிருக்கோம் மேல சொல்லுங்க பாப்போம். ப்ரோ, என்ன விமர்சனம் சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் போனீங்க சார், தேர் மஸ்ட் பி அக்கௌண்டபிலிட்டி. யூ ஆர் எலெக்டட் சீஃப் மினிஸ்டர், யூ மெட் தி பிரைம் மினிஸ்டர். இஸ் இட் நாட் அவர் ரைட் டு கெட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யூ? Or is it not your duty to disclose what happened with the Prime Minister? என்ன பிரஸ் பார்க்க வரீங்க? நானாவது தூண் சார், அது நானே தப்பு பண்ணா வெளியே கொண்டு வரதான். தப்பா இருந்தாலும் தப்பு தான். 1,70,70,000 கோடி சொன்னது நீங்க தான். அது இல்லன்னு சொல்லி விரிவிச்ச விற்பாடு ஒத்துக்கிட்டது நீங்க தான். பட் இட் நீட் இன் டெமோக்ரஸி. எதுவுமே நான் பார்க்க மாட்டேன்னா இதெல்லாம் சும்மா ஒரு கூடம் போட்டுக்கிறது. நீங்க எதுக்கு நாங்க பாத்துக்கிறோம். இதெல்லாம் ஒரு முதலமைச்சருக்கு பேசாதலாம், இந்த நையாண்டி நக்கல்லாம். இதெல்லாம் வந்து அது தாவேக வளர்ந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் பேசிட்டோம். அல்லது ஒன்றும் தெரியாத அமைச்சர்கள் வந்து இருக்காங்கல்ல, சுற்றுலாத்துறைக்கும் சுற்றுச்சூழலுக்கும் சுற்றுலாத்துறைக்கும் தெரியாத அறிவுஜீவிகள் இருக்காங்கல்ல, அவங்க பேசிட்டு போட்டோம். அதெல்லாம் இவர் பேசக்கூடாது.